சரி, இப்ப நேர் சார்பான ஒரு கேள்வி. இப்ப ராகு, சுக்கிரன் அங்க இருக்காரு. இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? நான் வந்து ராகுக்கு சொல்லிட்டேன், பாம்பு புற்றுக்கு வந்து பாம்பு புற்றை எடுத்ததுனா, அதனால எதை நம்ம தொடர்ந்தோமோ அதை வந்து அப்ப பரிகாரம் பாம்பு புற்று என்ன பண்ணலான்றீங்க? என்ன பண்ணா இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வரலாம்? பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துறது, ஆ. மஞ்சள் குங்குமம் போடுறது, ம். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்தா சங்கரன் கோயில் பாம்பு புற்று ரொம்ப பவர்ஃபுல். அது சங்கரன் கோயில் போய் ஆமா, பெஸ்ட்ன்றீங்க. பெஸ்ட். அதாவது திருச்செந்தூரும் அங்க இருக்கா. திருச்செந்தூரை தொட்டுட்டு சங்கரன் கோயிலை யார பிடிக்காங்களோ இந்த தோற்றம் விலகிடும். அதாவது திருச்செந்தூர் போயிட்டு வரணும்னா இங்க மட்டும் போனா போதும். திருச்செந்தூர் போயிட்டு ஏன்னா கடகராசி நான் திருச்செந்தூர் ஓகே, சொல்லிட்டேன். ஓகே. அங்க ராகு இருந்தா கடகராசி திருச்செந்தூரை சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு பால் கூட எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு இங்க வந்து சங்கரன் கோயில்ல வந்து மூட்டை சாமிகள் கிட்ட போய் பக்கத்துல மூட்டை சாமிகள் இருக்கு. அங்க போய் நான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண போறேன், என் கூட இருந்து இது பண்ண. அது கேது அம்சம். அவரால் இந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அங்க கேது வலிமையாக இருந்தால் ராகு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்க பாம்பாட்டி சித்தர் மடத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்க வந்து சங்கரன் கோயில் கிட்ட வந்து நான் பரிகாரம் பண்ணீங்கன்னா அங்க புற்றுக்கோயில் இருக்குது. அங்க கோமதி அம்மன் ஒற்றை காலில் நின்று தன் கணவனை அடைந்தாள். அதனால இந்த பரிகாரம் பண்ணா நான் இதை சக்சஸ் கொடுத்திருக்கேன். என்னுடைய சொந்த அனுபவத்துல நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இவ்வளவு நாளா இந்த கடக சுக்கிரனுக்கு பரிகாரம் ரொம்ப பேர் தெரியாம இருந்தாங்க. சோ நீங்க சொன்ன பரிகாரம் மக்கள் கேட்டு அவங்க ஜாதகத்துல இருந்துன்னா நீ தயவு செஞ்சு அம்மா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அம்மா நிறைய ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கை இது அனுபவத்தை சொல்றது. இது மிகப்பெரிய சக்சஸ்